வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் அவங்களுடைய பித்ருக்கள் அவங்களை எந்த மாதிரி வழி நடத்த போறாங்க அடுத்த 1 வருட காலங்கள்? மகரத்துக்கு 8 கோப்பைகள், சக்தி காடு, 8 செங்கோல்கள், 9 செங்கோல்கள், அதுக்கடுத்து சூரியன் காடு வந்திருக்கு. மேஜர் அர்க்கேனால சக்தி காடு வருவதும் சூரியன் காடு வருவதும் சிறப்பு. அதே மாதிரி இன்ஃபினிட்டி வந்திருக்கு. மகரங்கிறது சனியோட ராசி, சனியோட லக்னம். அதில் இன்ஃபினிட்டி குறியீடு வருவது 8ஆம் நம்பர் வருவது. இதில் ஒரு 8 வந்திருக்கு, 48ல் ஒரு 8 இருக்குது, அதுக்கடுத்து 35, இதை கூட்டினாலும் 8, 3 8 வந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு 888 அப்படிங்கிறதும் 4 8 வடிவங்களும் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்ஃபினிட்டி இவங்க அதிகமாக இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க. ஸோ 8 கோப்பைகள், 9 செங்கோல்கள், இது 2 தான் நெகட்டிவ் கார்டு. ஸோ சத்திய சோதனையான நேரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்தில், இந்த சனி வக்கரமான காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அந்த 8 கோப்பைகள் அப்படிங்கிறது இவங்க என்னென்னா விரக்தி வேதனையில் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சக்தி காடு 8 செங்கோல்கள், சூரியன் காடு வந்ததுன்னா இவங்களுக்கு உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிம்மராசி சிம்ம லக்னத்தை சார்ந்த நபர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். அதுக்கு அடுத்தது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள், அரசியல்வாதிகள் தொடர்பு கிடைக்கும். அது மூலமாக இவங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாகவே சக்தி கார்டு வந்தாலும் சரி, அந்த சூரியன் கார்டு வந்தாலும் சரி, இந்த 2 கார்டு வந்ததுனாலே மேஜர் இருக்கேனா 2 கார்டு, ஒரு கார்டு வந்தாலே அதுல சிங்கம் வந்திருக்கிறதுனால நீங்க அந்த சிம்ம ராசியில இதுல சிம்மம் இருக்கு. அதுக்கடுத்து இது சூரியன் கார்டு, குதிரை இருக்கு, அதுல ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு. ஆமா. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு ஆண் குழந்தையே கிடைக்கும்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். இந்த காலம் வந்ததுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும், அரசு பணி கிடைக்கும், அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அரசு மூலமாக இவர்களுக்கு இந்த 1 வருட காலத்துல ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அல்லது ஒரு ஆண் குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கான வழிவகைகள் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பொதுவாகவே டேரட் கார்டில் பெண் கார்டு வந்தது அப்படின்னாலே அதில் அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகுமா, இந்த காலகட்டத்தில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும்னு நாம் உறுதியாக சொல்லலாம். 8 கோப்பைகள் வந்துடுச்சு, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 8 எல்லை தெய்வங்கள், அந்த எல்லை தெய்வங்களை வணங்க வேண்டும். அதுக்கு சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கு நைவேத்தியம் பண்ணி நிறைய நபர்களுக்கு அதை விநியோகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி 9 செங்கோல்கள் வந்திருக்கு. அப்போ நவதானியங்கள்னு சொல்லுவாங்க. நவதானிய அடை செய்து இவர்களை சாப்பிடலாம். பறவைகளுக்கு அந்த நவதானியத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட நாட்டு சர்க்கரை, வெல்லம், அதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரை, இதையெல்லாம் கலந்து பறவைகளுக்கு தானம் கொடுக்கறது. நாய்களுக்கு இவர்கள் பிஸ்கட், கோதுமை உணவு இவங்க இது பண்ணுறது, இது மாதிரியான இதை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களாக வேலை செய்யும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவு செய்தி, இது இந்த 8 செங்கோல்கள் வந்ததுன்னா சுப செய்தி சீக்கிரமாக நடக்கும்னு அர்த்தம். அதனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாசிட்டிவ் கார்டு உங்களுக்கு சக்தி கார்டும் சூரியன் கார்டு தான். அப்போ சூரியன் சனி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனாகவும் அது இருக்கும். அப்படிங்கும்போது அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். பத்திரப்பதிவு ஏற்படுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அல்லது இடம் வாங்குறது, ஒரு பூமி பூஜை போடுறது, மனம் வாங்குறது, அடுத்தது ஒரு புதிய ப்ராஜெக்ட்ஸு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தொழில் சார்ந்த இதில் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது
ஆரணி பக்கத்தில் ஏரிக்குப்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எந்திர சனீஸ்வர பகவான் இருக்கார். அவரை போய் வழிபடுறதும், தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபடுறதும் இவங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எண்களில் வந்து 888 அப்புறமா 48 88 இது வந்து அதிகமாக தெரியக்கூடியதாக இருக்கும். இவங்க வந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசினை இவங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டூகெதர் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்ட்ஸை இவங்க வந்து எழுதுறது சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து மந்தமாக தான் இருப்பாங்க. அது வந்து இந்த வருஷம்தான், அது ஜனவரியிலேருந்து அவங்க வந்து பிக்கப் ஆயிடுவாங்க. ஸோ சூரியன் அப்படிங்கும்போது வெளிச்சம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைத்து விடுகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கும். நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, நல்ல விதமான கோர்சஸ்க்கு போகக்கூடிய நபர்களாக இருக்காங்க. முக்கியமாக இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய இந்த ராசி நபர்கள், இந்த லக்ன நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் நல்ல ஒரு இடத்துல வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இது இருக்கும். 8ங்கிறது சனியை குறிக்கக்கூடியது, 8ங்கிறது சிலந்தியை குறிக்கக்கூடியது. சின்ன பசங்களுக்கு வந்து அவங்க படிக்கிற இடத்துல வந்து அந்த ஸ்பைடர்மேன் பொம்மையை வாங்கி வைக்கிறது அவர்களுக்கு ஞாபக சக்தியை, மெமரி பவரை அதிகரித்து விடக்கூடியதாக அது வேலை செய்யும். கண்டிப்பாக. இப்போ அடுத்ததாக ஒரு முதியவர்கள் பார்க்குறாங்க, 50+ 60+ இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படுறதும், வராத பணம் வருவதும், அதுக்கப்புறமா வந்து சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சக்தி கார்டு வந்ததுனாலே அவங்களுக்கு பெண் தெய்வத்துடைய அருள் இருக்குது. அதே மாதிரி அந்த துர்க்கை வழிபாடு, துர்க்கை வந்து இவங்களுக்கு கனவுல வரக்கூடியது, காளி வரக்கூடியது இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குதிரைக்கு வந்து கொள்ளு கொடுக்கறது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கான குறியீடுகள்னா இந்த ஒரு வருட காலங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிளை இவங்க பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சூரியனோட சிம்பிள் இருக்கும். அதை வந்து இவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறது அவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கான ஒரு ஷேடோ கார்டு அப்படின்னா முன்னோர்கள் வந்து மறைந்திருந்து ஒரு நிழலாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு. அதிர்ஷ்ட சக்கரமே வந்திருக்கு. இவங்க வந்து நேர கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதுரை சுப்புலாபுரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதுக்கப்புறமா குரு பகவான் ஆலயங்கள் என்று சொல்லப்படக்கூடியதில் மிக முக்கியமாக புளியற பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அவரை வழிபடுறது சிறப்பான இது நடக்கும். அதிர்ஷ்டம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த 1 இயர் பீரியடில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். அருமை. சோழி வழி செய்தி இவர்களுக்கு என்ன சொல்ல வருது? நவகிரகங்களை குறிக்கக்கூடிய 9ஆம் நம்பர் வந்திருக்கு. அது பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுவாங்க பாவங்களில். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா, நவகிரக கோயில்களுக்கு இந்த வருஷத்தில் இவங்க போவாங்க அப்படிங்கிறது தான் இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதுலேயும் 6, 3, 9 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவங்க வந்து தூரம் பருப்பு சாதம் செய்து சனிக்கிழமையில் நிறைய பேருக்கு வந்து விநியோகம் பண்ணுறது நல்ல விதமான பலன்களை, இவர்கள் எதிர்பார்த்த பலன்களை, என்ன விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது 9 நபருக்கு அது கொடுக்கணும், தானமாக அவங்க கொடுக்கணும். மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருட காலம் பித்ருக்கள் வந்து இந்த மாதிரி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸில் முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னும் பதிவிடலாம்.